இல்ல. முகமது இர்ஃபான்ற நபர் வந்து தனக்கு பிறக்க போற குழந்தையுடைய பாலினத்த கண்டறிய அவரு வந்து துபாய் போறாரு. துபாய் போயிட்டு அங்க இருக்கிற டெஸ்ட் மூலியமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தனக்கு வந்து என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு. அத வந்து சென்னையில 2024ல ஒரு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்ல அத YouTubeல லைவா டெலிகாஸ்ட் பண்ணி தனக்கு பொறக்க போற குழந்தை பெண் என்பதை வெளியிடுறாரு. அதை வந்து டிஎம்ஆர்ஹெச்எஸ் அப்போ இருக்கிற இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா அது சூமோட்டோவாக எடுக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி. அப்போ இஃப்ரானுக்கு இந்த பிசி அண்ட் பிஎன்டி ஆக்ட், ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோட்டிக்ஸ் டெக்ஸ்ட் ஆக்ட் 1994 படி இது வந்து ஒரு வயலேஷன், இது அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு சூமோட்டோவாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு விளக்கம் கேட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் கேட்ட அறிவிப்பில் அவர் நான் தெரியாத செஞ்சுட்டேன் அப்பாலஜி லெட்டர் கொடுக்குறான். அதை பேஸ் பண்ணி அந்த வழக்கு முற்றாக்கப்படுகிறது. ஸோ நான் உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இந்த வழக்கை முற்றாக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறேன். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இருக்கிற டைரக்டர் இளங்கோ மகேஸ்வரனுக்கு. இந்த நபர் வந்து இந்த வயலேஷன் இந்த ஆக்டில் பண்ணியிருந்தாருன்னா அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த காப்பியை வந்து அப்போ இருக்கிற சுகாதாரத்துறை செயலாளர், தலைமைச் செயலாளருக்கு அனுப்புகிறாங்க. அதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ நேரடியாக நான் வந்து அப்போ இருந்த இயக்குனர் ராஜமூர்த்தி அவர்கிட்ட இயக்குனர் டிஎம்ஆர்ஹெச் கேட்குறேன். ஆமாம் சார், அந்த வழக்கு முற்றாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறேன். அந்த வழக்கு 14 மாதங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டு இருந்தது. அது ஜூன் 3ஆம் தேதி ஒரு இறுதி உத்தரவு பிறப்பித்தாங்க. அதில் என்னென்னா 8 வாரங்களுக்குள்ள இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு வந்து டிஎம்ஆர்ஹெச்எஸ் இயக்குனர் வந்து ஒரு என்கொயரி சம்மன் இஷ்யூ பண்ணாங்க. அந்த என்கொயரி சம்மனை எனக்கும் இர்ஃபானுக்கும் அனுப்பிச்சாங்க. அதன்படி நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன மாதிரியான அஃபென்ஸ் இதில் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி வயலேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கிறதாக எனக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. ஆமாம். இல்லை, சில கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணுது. பட் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் இது பண்ணால் கடுமையான குற்றம். இந்த குற்றம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு காக்னிசபிள், நான் காம்பவுண்டபிள், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அதாவது எந்த விஷயத்துலையுமே இது வந்து நீதிமன்ற அனுமதி இல்லாத சமரசம் செய்ய முடியாது. அதிகாரிகள் லெவல்லே இந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த அஃபென்ஸ் எது கூட கன்சிடர் பண்ணாங்கன்னா ரேப், மர்டர், இதுக்கு ஈக்குவலான சீரியஸ் கிரைம்னு இதை நோட்டிஃபை பண்ணுறாங்க. இதுக்கு பெயில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து மேட்டர் ஆஃப் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான். ஏன்னா இது ஒரு சோஷியல் லெஜிஸ்லேஷன். இப்போ இர்ஃபான்ற நபர் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக அவர் செயல்படுறாரு. இதன் அடிப்படையில் இதோட ஆக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, கண்டறியக்கூடாதுன்னு. இப்போ துபாயில் பண்ணாங்கன்னா இப்போ இதுனா இந்திய மக்களை அவர் தூண்டுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் துபாயில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பாலினம் என்னன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையுடைய பாலினம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு அவர் ஒரு வழியை காட்டியிருக்காரு. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆகவே இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்ம உயர்நீதிமன்றம் போனோம். உத்தரவின் அடிப்படையில் இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.